நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ரோட்டோரமா சுட சுட நிலக்கடலை வாங்கும்போது கொஞ்சம் மணல் கலந்து வறுப்பாங்க. ஆனா ஏன் மணல் போட்டு வறுக்குறாங்கன்னு நீங்க எப்பயாவது யோசிச்சிருக்கீங்களா? அது சும்மா பழக்கம்னு நினைக்கிறீங்களா? இங்கே தான் விஷயமே இருக்கு. அதுக்குள்ள ஒரு சூப்பர் சயின்ஸ் ஒளிஞ்சிட்டு இருக்கு. ஏன் மணல் வைத்து வறுக்குறாங்கன்னு தெரியுமா? அதை பத்தி தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். வெல்கம் டு புத்தக இனிப்பு சேனல். சரி, இப்ப நீங்க யோசிக்கலாம், ஏன் மணல் கட்டாயம் தேவை? மணல் இல்லாம வறுத்தா அது என்ன ஆயிடும்னு. ஒரு சாதாரண சமையலுக்குள்ள இத்தனை பெரிய அறிவியல்னு நீங்க ஆச்சரியப்படுவீங்க. இந்த மெத்தட் வெறும் டேஸ்ட்டுக்காகவோ அல்லது தாத்தா பாட்டி காலத்துல பண்ணாங்கன்ற காரணத்துக்காகவோ செய்யப்படுறதில்ல. கடலை எப்படி சீரா வேகுது என்ற ஒரு தெர்மோடைனமிக் சம்மந்தப்பட்டது. சரி, இதை முழுமையா புரிஞ்சுக்கணுன்றா மணல் இல்லாம நேரடியா வறுக்கும்போது என்ன பிரச்சனையெல்லாம் ஏற்படுதுன்னு பார்ப்போம். ஸோ விஷயத்துக்குள்ள போகலாம். நீங்க வீட்டில் சட்டியில் நேரடியாக கடலையை போட்டு வறுக்கும்போது என்ன ஆகுதுன்னு தெரியுமா? சட்டியோட அடிபாகத்தில் ஒட்டி இருக்கும் கடலைக்கு ரொம்ப அதிகமான வெப்பம் கிடைக்கும். ஆனால் மேலே இருக்கிற கடலைக்கு ஹீட் சரியாக போகாது. ரிசல்ட் என்னன்னு தெரியுமா? கீழே இருக்கிற கடலை டக்குன்னு கருகி போயிடும். மேலே இருக்கிற கடலை வேகமாக அப்படி பச்சையாக இருக்கும். அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா ஹீட் டிஸ்ட்ரிபியூஷன், அதாவது வெப்ப பரவல் ரொம்ப அன்ஈவனாக ஒரு மாதிரி சீரற்று இருக்கும். நேரடியாக வறுக்கும்போது அந்த வெப்பத்தை நம்மளால் கண்ட்ரோலே பண்ண முடியாது. இங்கே தான் மணல் ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி என்ட்ரி கொடுக்குது. மணலை சேர்த்த உடனே சட்டியில் என்ன நடக்குதுன்னு தெரியுமா? மணல் என்பது அறிவியல் ரீதியாக ஒரு சூப்பரான சாலிட் மீடியம், அதாவது ஒரு திட ஊடகம். அடுப்பிலிருந்து வரும் நேரடியான வெப்பத்தை கடலை மேலே நேரடியாக படவிடாமல் அந்த மணல் ஒரு கவசம் மாதிரி நின்று தடுக்குது. இந்த நேரடி வெப்பத்தை உள்வாங்கி தடுத்து நிறுத்துறது தான் இதோட மொத்த ப்ராசஸாக இருக்குது. இப்போ நாம் கவனிக்க வேண்டிய ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, மணல் ஒரு மிகச்சிறந்த ஹீட் டிஸ்ட்ரிபியூட்டர், அதாவது வெப்பத்தை சீராக பரப்பும் ஒரு கருவி. சயின்ஸ் படி சொல்லணும்னா ஹீட் கண்டக்ஷன் மற்றும் ஹீட் டிஸ்ட்ரிபியூஷன் இரண்டும் மிக துல்லியமாக நடக்குது. மணல் தன்னுள்ளே இருக்கிற வெப்பத்தை உறிஞ்சி அதை ரொம்ப மெதுவாக எல்லா பக்கமும் சமமாக, அதாவது எல்லா பக்கமும் சரிசமமாக வெப்பத்தை அனுப்புது. கடலின் எந்த பக்கம் வெப்பம் அதிகமாக தாக்க முடியாதபடி இது செய்யுது. சட்டிக்குள்ளே இது ஈவனாக ஹீட்டை பரப்ப செய்யுது. பொதுவாக மணல் பயன்படுத்துவதில் 3 அட்டகாசமான சயின்டிஃபிக் நன்மைகள் இருக்குது. ஃபஸ்ட்டு, தெர்மல் பஃபர் எஃபெக்ட், அதாவது நேரடி வெப்பம். மணல் ஒரு பஃபர்ஸ் லேயர் மாதிரி செயல்படுது. மிக அதிக வெப்பத்தை ரொம்ப சாஃப்டாக மாற்றிடுது. இதனால் கடலை திடீர்னு கருகாது. செகண்ட் ஒன், கண்டினியூஸ் மூமெண்ட். கடலையை மணலோட சேர்த்து வறுக்கும்போது அது நல்ல மணலோட மிக்ஸ் ஆகி தொடர்ந்து நகர்ந்துக்கிட்டே இருக்குது. இதனால் ஒவ்வொரு கடலையோட எல்லா பக்கத்துலேயும் வெப்பம் 360 டிகிரியில் பக்காவாக போய் சேருது. தேர்டு, மணல் வெப்பத்தை சேமித்து வைக்கும் தன்மை. ஹீட்டை நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு அதை மெதுவாக வெளியிடுது. இதனால் வெப்பம் கடலையோட மைய பகுதி வரைக்கும் ஆழமாக செல்லுது. ஸோ இதில் மிக முக்கிய விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி ரொம்ப மெதுவாக ரிலீஸ் ஆகும் ஹீட் கடலைக்குள்ளே முழுமையாக ஊடுருவி கிடைக்கிற ரிசல்ட்டு தான் முழுமையாக வெந்த கடலை. இந்த ஹீட் கடலையோட வெளிப்பகுதி வரைக்கும் செல்லாமல் உள்பகுதி வரைக்கும் சீராக செல்லுது. இதனால் கடலை உள்பகுதியில் நன்கு வெந்திருக்கு. அதே சமயத்தில் வெளிப்பகுதி முழுமையாக கிறிஸ்பியாக ரொம்ப மொறுமொறுன்னு அருமையாக வெந்திருக்கும். எந்த கடலையை எடுத்து சாப்பிட்டாலும் உள்ளேயும் வெளியிலையும் இந்த பக்குவம் பர்ஃபெக்டாக இருக்கும். இதை இன்னும் ஈஸியாக புரிஞ்சுக்கணும்னா நம்ம சமையலறையில் நடக்கும் ஒரு சின்ன உதாரணத்தை பார்ப்போம். ஒரு சப்பாத்தியை நேரடியாக அடுப்பில் வைக்கும்போது அது சில இடங்களில் கருகி டக்குன்னு மாவு வேகாமல் போயிடும். ஆனால் அதே சமயம் தவா மேலே அந்த சப்பாத்தியை போடும்போது அந்த தவா வெப்பத்தை உள்வாங்கி ரொம்ப சீராக வெப்பத்தை சப்பாத்தி மேலே பரப்புது. இதனால் சப்பாத்தி நல்லா வெந்து பர்ஃபெக்டாக வருது. தவா எப்படி ஹீட்டை எல்லா பக்கமும் ஈவனாக கொடுக்குதோ அதே மாதிரி மணலும் ஹீட்டை எல்லா பக்கமும் சமமாக கொடுக்குது. மணல் இல்லாமல் வறுக்கும்போது ஒரு அன்ஈவன் காஸ், அதாவது எந்த கண்ட்ரோலும் இல்லாமல் சீரற்ற குழப்பம் என்று சொல்லுவாங்கள்ல, அதுதான். ஆனால் மணல் போட்டு வறுக்கும்போது ஒரு பர்ஃபெக்ட் ரோஸ்டர் கண்ட்ரோல் நமக்கு கிடைக்கிது. வெப்பம் முழுமையாக நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்து கடலையை சுற்றி சீராக மென்மையாக பரவுது. ஃபைனலாக இதை ஒன் லைனில் சொல்லணும்னா, மணல் ஹீட்டை கண்ட்ரோல் பண்ணி ஈவன்லி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுது. இதனால் நிலக்கடலை பர்ஃபெக்டாக வந்துருக்குது. இப்போ புரியுதா ஏன் மணலை போட்டு நிலக்கடலையை வறுக்கிறோன்னு?